ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சி தொடர்கிறது. உங்களுடைய அந்த பதில், நாங்கள் முதலாவது பகுதியிலே பார்த்த அந்த பதில், அதற்கு பிறகு என்ன நடந்தது? நீங்கள் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸிலிருந்து விலகுகின்றீர்கள். காரணம் என்ன என்றால் மக்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்வது. ஆம். அதன் பின்பு சுயேட்சை குழுவாக 1997 ஆண்டு முதல் கொழும்பு மாவட்டத்தில் சுயேட்சை குழுவின் தலைவராக இருந்த AKMS ராஜேந்திரன் அவர்களின் தலைமையில் போட்டியிடுகின்றோம். மான் சின்னத்தில் மாநகர சபைக்கு ஒரு ஆசனம் எங்களுக்கு கிடைக்கின்றது. அதில் 5வது இடத்தை அந்த குழுவில் நான் எடுப்பதற்குரிய வாய்ப்பு மக்கள் வாக்குகளின் பலத்தினால் கிடைத்தது. அந்த நேரத்தில் 97 ஆண்டு முதல் சமாதான நீதவானாக கொழும்பு மாவட்டத்திற்கு AKMS ராஜேந்திரன் அவர்களினால் எனக்கு கிடைக்கப்பெற்றது சமாதான நீதவான் பதவி. அதன் பின்பு அவருடன் சேர்ந்து அரசியல் சமூக சேவை செய்து கொண்டிருந்தோம். அந்த வகை 2002 ஆண்டு மீண்டும் தேர்தல் களத்தில் போட்டியிடுகின்றோம். அதன் பின்பு 2006 ஆண்டு தேர்தல் களத்திலும் சுயேட்சை குழுவாக போட்டியிடுகின்றோம் கொழும்பு மாவட்டத்தில் கண்ணாடி சின்னத்தில். அந்த நேரம் 23 ஆசனங்கள் AKMS ராஜேந்திரன் அவர்களின் தலைமையில் கிடைக்கின்றது. அதன் நிமித்தம் 2006 ஆண்டு அடியனுக்கும் கொழும்பு மாநகர சபையில் மக்கள் சேவைக்காக காலடி வைப்பதற்குரிய சந்தர்ப்பம் கிடைத்தது. 2006 ஆண்டு அதுதான் முதல் நகரசபை உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்ட காலப்பகுதி. இந்த காலப்பகுதியில் சின்ன குறுக்கிடுவதற்கு மன்னிக்கவும், நீங்கள் 2006 ஆண்டு நகரசபைக்கு தெரிவாகிறீங்க. அன்றைக்கு இருந்தவங்க இன்றைக்கு இருக்கிறாங்களா நகரசபையில்? இருக்கிறார்கள். ஒரு சில பேர்கள், ஒரு சில எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். எதிர்கட்சியில் இன்னும் இருக்கிறார்கள். பல வருட காலம் அவர்கள் தொடர்ச்சியாக நகரசபையே ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களின் பலம்தான் இன்றும் நகரசபை இயங்கிக் கொண்டிருக்கின்றது கூறுவதை விட அவர்களுக்கு சாதகமாக நகரசபை உருவாக்கி வைத்து, அதாவது அவர்களுடைய வேலைகளை அதிகாரிகள் மூலமாக செய்து கொள்வதில் அவர்கள் மும்முரமாக இருப்பார்கள். பழையாள் என்ற ஒன்று. இன்னும் ஒன்று என்ன, அதிகாரிகள் கூறுவது நீங்கள் அரசியல்வாதிகள் 5 வருட காலம்தான் இருப்பீர்கள், நாங்கள் ஓய்வு பெறும் வரை இருப்போம் என்று கூறுவார்கள். அதனால் அவர்களின் ஆதிக்கமும் கூடிவிட்டது. அதிகாரிகள் ஆதிக்கம் உண்மையாக என்னென்றால், எங்களுடைய அரச சட்டக்கோவையின்படி 5 வருடங்களுக்கு ஒருக்கா 10 வருடங்களுக்கு ஒருக்கா அவர்களை வேறொரு இடங்களுக்கு பணி மாற்றம் செய்ய வேண்டும். ஆன போதிலும் அது நடைபெறுவது மிகவும் குறைவாக காணப்படுகின்றேன் நினைக்கின்றேன். யுத்த கால பகுதி, அடுத்தது கொரோனா, அது இதே ஒவ்வொன்று நாங்கள் காரணம் காட்டி கொண்டிருக்கின்றோம். ஆன போதிலும் அதை அந்த அதிகாரிகள் தங்களின் தன்னிச்சையாக செயல்படும் ஒரு நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள் அவர்கள். அதனால் பாதிக்கப்படுவது மக்கள் தான். சரி, அப்புறம் நீங்கள் சொல்லுங்கள். அப்போ நீங்கள் 2006 மாநகர சபைக்கு வந்து ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்று கூறுவார்கள். நான் 2-3 விடயங்களை கூறலாம் என்று நினைக்கின்றேன். கொழும்பு மாநகர சபை பொறுத்தவரையிலும் அந்த நேரத்தில் காணப்பட்ட மிக முக்கியமானது ஒன்று தேசிய கொடியும் பௌத்த கொடியும் காணப்பட்டது. அந்த நேரத்தில் இந்து மதத்துக்கும் வேறு எந்த மதத்துக்கும் கொடிகள் காணப்படவில்லை. எனவே அதை எங்களுடைய பிரதி முதல்வர் AKMS ராஜேந்திரன் அவர்களின் குழுவில் அடியேனுக்கும் அந்த பாக்கியம் கிடைத்தது இயங்குவதற்கு. அந்த நேரத்தில் கொழும்பு மாவட்டத்தில் இந்து நந்தி கொடி, அதே போன்று இஸ்லாமிய கொடி, கிறிஸ்தவ கொடி, அதே போன்று வேத ஆகமம் பைபிள் என்று கூறுகிறார்கள், அவர்களுக்கான ஒரு கொடியை நாங்கள் கொண்டு வந்திருந்தோம். ஆன போதிலும் சட்டக்கோவையில் அதற்கான இடம் இல்லை என்பதனால் கிறிஸ்தவ கொடியும் பௌத்த கொடியும் இஸ்லாமிய கொடியும் அங்கீகரிக்கப்பட்டது. பல வருட காலங்கள் கொழும்பு மாவட்டத்தின் நகரசபை உறுப்பினராக, நகரசபை முதல்வராகவும் எமது இனத்தை சேர்ந்தவர்கள் இருந்திருக்கின்றார்கள். ஆன போதிலும் அவர்கள் செய்யாத ஒரு விடயத்தை எமக்கு செய்ய ஒரு பாக்கியமாக கிடைத்தது. இறைவனுக்கு நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். அதே நேரத்தில் கொழும்பு மாவட்டத்தில் உள்மண்டல் வீதியில் காணப்பட்ட குப்பை மேடை கொழும்பு மாவட்டத்திலிருந்து ஏனைய பகுதி, அதாவது கொல்னாவ பகுதிக்கு கொண்டு போவதற்கு குழுவிலும் அடியனுக்கு வாய்ப்பு கிடைத்தது. அதற்கும் ஒரு காரணகர்த்தாவாக நான் இருந்திருக்கின்றேன். அதே போன்று ஏனைய விடயங்களிலும், அதாவது அடியன் செய்த விடயங்களை எடுத்து பார்ப்போமா என்றால், கல்யாணி கங்காராகம வீதி 10ஆம் இலக்க தோட்டத்திற்கு 102 வீடுகளுக்கு வீட்டுக்குரிய ஒப்பன் உறுதிப்பத்திரத்தை பெற்றுக் கொடுப்பதற்குரிய வாய்ப்பு கிடைத்தது கீதாஞ்சலி குணவர்தன அமைச்சரவர்களினூடாக. அதே போன்று ஜம்பட்டா வீதியில் பல வருட காலம் இருந்த பிரச்சனை
எத்தனையோ எங்களுடைய அமைச்சர்கள் வந்து தொலைக்காட்சிக்கு முகங்களை காட்டிவிட்டு சென்றார்கள். ஆன போது நிறைவு செய்து கொடுக்கப்படவில்லை. 131ஆம் நம்பர் தோட்டத்திற்கு ஜம்பட்டா வீதியிலிருந்து தேவி கபடா வரைக்கும் மலநல கால்வாயை புதுப்பித்து கொடுத்தேன். இவ்வாறு பல சேவைகளை இருந்த காலப்பகுதியில் என்னால் செய்ய முடிந்ததை எமது மக்களுக்கு நான் செய்திருக்கின்றேன். ஆன போதிலும் வாக்குகள் வருகின்ற வேளையில் தமிழ் பேசும் மக்களுக்கு வாக்களியுங்கள், தமிழர்களாக நாங்கள் தான் தமிழ் பேசும் மக்களையும் பிரதிநிதித்துவம் என்று கூறிக்கொண்டு எங்கள் வாக்குகளையும் சேகரித்து கொண்டு சென்று விடுவார்கள். அதே நேரத்தில் சுழற்சியாக இருந்த காரணத்தினால் எங்களின் வாக்குகள் பறிபோனது என்று தான் கூற வேண்டும். அது இப்போது 2006 2006க்கு பின்னால் வந்த காலப்பகுதி. அதாவது நீங்கள் எந்த ஒரு கட்சியிலையும் கேட்காம சுயேட்சையாக தான் கேட்டுக்கொண்டிருந்தேன். இறுதியாகத்தான் கட்சியில் கேட்டது நான் வந்து தேசிய மக்கள் சக்தியில் தான் 2025 2025 உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் நீங்கள் போட்டியிடுகிறீங்க. எப்படி உங்களுக்கு அழைப்பு வந்தது தேசிய மக்கள் சக்தியோடு பயணிப்பதற்கு? தேசிய மக்கள் சக்திக்கு தேர்தல் களத்தில் பொது தேர்தலில் நான் சிவானந்த ராஜா அவர்களுக்கு முழுமையாக ஆதரிக்கின்றோம். அதே போன்று விராய்கேலி பல்தசார் அவர்களை நாங்கள் ஆதரிக்கின்றோம். அதே போன்று 3 பேரை நாங்கள் கொழும்பு மாவட்டத்தில் ஆதரித்தோம். தேசிய அதாவது புதிய ஜனநாயக மக்கள் முன்னணி. அதை தொட வேண்டுமென்றால் இன்னும் சில இதுகளை நான் கூற வேண்டி ஏற்படுகின்றது. என்னவென்றால் 2018ஆம் ஆண்டு கொழும்பு மாநகர சபை தேர்தல்களம். அந்த தேர்தல்களத்தில் ஈத்தோக்காவின் கொழும்பு மாவட்ட சேவல் சின்னத்தை பொறுப்பாக கொடுக்கப்பட்டிருந்தது பிரபா கணேசன் அவர்களுக்கு. அந்த நேரத்தில் அதில் நாங்கள் சுயேட்சை குழுவிலிருந்து 7 பேர் சென்று அதில் நாங்கள் கையெழுத்திடுகின்றோம். அந்த நேரம் இந்த விடயத்தை நீங்கள் பொறுப்பாக சொல்கின்றீர்கள்? இல்லை, பிரச்சனை என்பதற்கு இடமில்லை. ஏன்னா உண்மையை கூறுவதற்கு ஏன் நான் தயங்க வேண்டும்? அதாவது பிரபா கணேசன் ஐயா அவர் கூறுகிறார், யோகா ஒன்றும் பயப்படாதீங்க, மனோ கணேசன் மாதிரி நான் இல்லை. அப்படி மனோகணேசன் என்ன செஞ்சார்? இல்லை, அது அவர்கிட்ட தான் கேட்க இல்லை, அரசியல் ஏதோ ஒரு சில தவறுகள் நடந்திருக்கலாம். இல்லை, தவறு நடந்தால்தான் நான் மனோகணேசன் வெளியாகணும். சரி, அப்போ அதை தான் அவர் கருத்தாக வைத்து சொல்லி அப்படி, அதாவது மனோகணேசன் மாதிரி நான் இல்லைன்னு சொல்றது அவருடைய தம்பி. அவருடைய தம்பி கூறுகிறார், நான் ஒனஸ்டாக நடந்து கொள்ளுவேன், கூடுதலாக யார் வாக்குகள் எடுக்கின்றார்களோ அவரை நாங்கள் நகர சபைக்கு அனுப்பி வைப்பேன் என்ற ஒரு உறுதிமொழியை அவர் அளித்து கையெழுத்திட வைத்தார். ஆன போதிலும் தேர்தல் காலம் முடிவுற்றது. கொழும்பு மாவட்டத்தில் 117 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றார்கள். அந்த 117 வேட்பாளர்களும் ஏதோ இறைவனின் ஆசீர்வாதம் அடியனுக்கு ஒரு சில வாக்குகள் கூடுதலாக கிடைத்தது. ஆன போதிலும் 5 தினங்களாக சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கவில்லை, தொலைபேசியில் தொடர்பு கொள்ளக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கவில்லை. அதன் பின்பு எங்களுடைய அந்த விண்ணப்ப படிவத்தில் 5ஆவதாக வாக்குகள் பெற்ற ஒரு நகரசபை உறுப்பினராக அவரை தெரிவு செய்கின்றார். அதன் பின்பு அவர் கூறியது என்னிடம், யோகா 1 வருஷத்தில் உங்களுக்கு நான் தருகிறேன் என்று. 1 வருடத்திலும் அந்த பதவி அடியனை நோக்கி கிடைக்கவில்லை. எனவே நான் அவரிடமிருந்து ஒதுங்குகின்றேன். அவ்வாறு ஒதுங்குகின்ற வேளையில் எங்களுடைய நடராஜா ரவிக்குமார் அவர்கள் அவருடைய பிரத்யேக செயலராக கடமையாற்றி வந்தவர், அவரும் ஒதுங்குகின்றார். அந்த நேரத்தில் தான் நாங்கள் இணைந்து புதிய ஜனநாயக மக்கள் முன்னணியை கொழும்பு மாவட்டத்தில் ஆரம்பிக்கின்றோம். அவ்வாறு ஆரம்பித்து அரசியல் பயணம் சென்று கொண்டிருக்கின்ற வேளையில் பொது தேர்தல் களத்தில் தேசிய மக்கள் சக்திக்கு நாங்கள் சென்று ஆதரவு அளித்தோம். அந்த நேரத்தில் சிவானந்த ராஜா அண்ணன் சகோதரர் அவர்கள் கொழும்பு மாவட்டத்தில் 37,000 வாக்குகளை அவர் பெற்றிருக்கின்றார் என்றால் எங்களுடைய உதவியும் அவருக்கு அதில் சேர்ந்திருக்கின்றது என்று தான் கூற வேண்டும். அவ்வாறு இருந்த வேளையில் கொழும்பு மாநகர சபைக்கு 5 வேட்பாளர்களை நாங்கள் கேட்டோம். இறுதியாக 2 வேட்பாளர்களை நாங்கள் கேட்டோம். எங்களுக்கு 1 வேட்பாளர் கொடுக்கப்பட்டது. எங்களுடைய கட்சி ஏகமனதாக என்னை தெரிவு செய்தது. அதன் பின்பு நான் இப்பொழுது தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினராகவும் தேசிய மக்கள் சக்தியின் அலுத்மாவத்தை தொகுதியில் 2040 வாக்குகள் பெற்று அதில் அடுத்த கட்சியின் வேட்பாளரை விட 1000 வாக்குகள் கூடுதலாக வாங்கி அந்த தொகுதியில் நாங்கள் வெற்றி பெற்று 2 ஆசனங்கள் கொண்ட தொகுதி நானும் தனுஷினி சில்வா அவர்களும் இன்று கொழும்பு மாநகர சபையை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றோம். அதாவது அலுத் மாவட்டம் தான் உங்களோட தொகுதி? ஓம், அலுத் மாவட்டம். அப்போ அலுத் மாவட்ட தொகுதியை எடுத்துக்கொண்ட திரு யோகராஜ் அவர்களே அங்கே பிரச்சனைகள் இல்லைன்னு சொல்கிறீங்க? பிரச்சனைகள் காணப்படுகின்றது. அதாவது இன்று பல வருட காலம் கொழும்பு மாநகர சபை ஆரம்பிக்கப்பட்டு ஆனாலும் சரியான முறையில் கொழும்பு மாநகர சபை இயங்கியிருக்குமாக இருந்தால் இன்று கொழும்பு மாநகர சபை அடிப்படை வசதிகள் பிரச்சனையாக இன்றும் இருக்கின்றது. காரணம் என்ன? நாங்கள் நகரசபை முறை எடுக்கின்ற வேளையில் ஆளணி பற்றாக்குறை வேலைகளுக்கு, அதே போன்று உபகரணங்கள் இல்லை, வாகனங்கள் இல்லை.
இவ்வாறு பல பிரச்சனைகள் கொழும்பு மாநகர சபையில் காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. இதற்கு மத்தியில் தான் எங்களுடைய சேவைகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த நேரத்தில் இன்னும் ஒன்றை கூறலாம் என்று நினைக்கின்றேன். இம்முறை மாநகர சபையில் தேசிய மக்கள் சக்தி ஆட்சியை கைப்பற்றியது. அவ்வாறு ஆட்சியை கைப்பற்றிய பொழுது இப்பொழுது சென்ற 2 மாதங்களுக்கு முன்னால் என்று நினைக்கின்றேன் நான், கொழும்பு மாநகர சபையில் இதுவரை காலமும் தொழிற்பயிற்சி வகுப்புகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஆன போதிலும் சகோதர மொழியில் தான் அது காணப்பட்டது. இம்முறை எங்களுடைய பிரேரணையின் ஊடாக தமிழ் மொழியில் ஆசிரியர்களை எடுப்பது கொண்டு வரப்பட்டது. ஆன போதிலும் எங்களுக்கு பொருளாதார பற்றாக்குறை காணப்படுவதன் நிமித்தம் மொழிபெயர்ப்பாளர்களை நாங்கள் அதற்கு அர்ப்பணித்திருக்கின்றோம். மொழிபெயர்ப்பாளர்களை உள்வாங்கி பாடங்களை தமிழ் மொழியில் சிறந்த மொழியில் தமிழ் பேசும் மக்களையும் உயர்த்துவதற்கான ஒரு வேலை திட்டத்தை நாங்கள் அங்கீகரித்திருக்கின்றோம். உண்மையாக இது ஒரு கொழும்பு மாநகர சபையில் இந்த முறை தேசிய மக்கள் சக்தி கிடைத்த வெற்றி. அதேபோன்று கொழும்பு மாநகர சபையின் வரவு செலவு திட்டம் தொடர்பாகவும் ஏனைய விவரங்கள் தொடர்பாகவும் நாங்கள் நிறைய பேச வேண்டியிருக்கின்றது. ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில் எங்களுடைய அடுத்த பகுதியிலே நாங்கள் பேசலாம்.